ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இதோட நெக்ஸ்ட் வீடியோ இப்போ நம்ம கை பீஸ் கட் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு வந்து 1/2 இன்ச் வந்து கீழே தையலுக்காக விட்டுருங்க. அதுக்கு அப்புறம் கையோட ஹைட் வந்து 9.5 இன்ச் வச்சு அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது அளவுகள் வந்து நான் எழுதுகிறேன். அதுக்கப்புறம் அடிக்கை உயரம் வந்து 3, அந்த 3.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. 3.5 இன்ச்சுக்கு கோடு போட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஆர்ம் ரவுண்டு வரைஞ்சோம் பார்த்திங்களா, அது எத்தனை இன்ச் வந்துச்சு? 8.5 இன்ச் வந்துச்சு ஆர்ம் ரவுண்ட். ஸோ 8.5 இன்ச் வச்சுட்டு அதுக்கப்புறம் 1.25 இன்ச்சு சைடில் நம்ம தையலுக்காக ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட்டில் என்ன விட்டோமோ அதே தான் இதுக்கும் விடணும். 1.25 இன்ச்சு விட்டுட்டு கையோட அகலம் வந்து 6 இன்ச்சு, அதுக்கும் 1.25 இன்ச் தையல் விட்டுட்டு இப்போ நம்ம இது ரெண்டையும் ஜாயின் பண்ண போகிறோம் இந்த கோடு. ஓகேவா? உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலைன்னா அளவுகள்லாம் எழுதுகிறேன், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. இப்போ போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வளைவு வரைய போகிறோம். இப்போ இதுலேருந்து ஒரு 2.5 இன்ச் தள்ளி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுலேருந்து தான் நம்ம வளைவு வரைய போகிறோம். இதுக்கும் மிட் பாயிண்ட் வந்து 8.5னா 8.5யோட பாதி எவ்வளவு? 4.25. ஓகேவா? 4.25 வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஹாஃப் இன்ச் கோடு போட்டு அதில் அது எல்லாத்தையும் சேர்த்தாப்பில் நம்ம வந்து ஒரு வளைவு வரைய போகிறோம். இதுதான் கையோட வளைவுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட். இது மாதிரி வரைஞ்சிட்டு இதுக்கப்புறம் நம்ம உள்வளைவும் இதிலே வரைஞ்சிக்க போகிறோம். இதுக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க. 4.5ல் பாதி வந்து 2.25, அதுக்கூட 1/4 இன்ச் மட்டும் கீழே இறக்கி வச்சுட்டு அதுலேருந்து அதை ஜாயின் பண்ணுற மாதிரி வரைஞ்சி இந்த சென்ட்ரு பாயிண்ட்டோட ஜாயின் பண்ணி இப்படி நம்ம மேலே கொண்டு போகிறோம். இதுதான் நம்ம உள்வளைவும் வரைகிறதுக்கான ஒரு சிம்பிள் மெத்தட். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ கட் பண்ணி இது மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம அந்த நம்ம போட்டிருக்க மார்க் வந்து தெரிகிற மாதிரி அளவுகளை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க்கிங்கோட கட் பண்ணிடாதீங்க. இப்போ நாச் போட்டுட்டு நம்ம தையலுக்காக வேறு இடத்துல நாச் போட்டுட்டு சென்ட்ரலையும் நாச் போட்டுட்டு இப்போ கை பீஸை வந்து ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம வந்து உள்வளைவு கட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா சிங்கிள் சைடு மட்டும்தானே நம்ம வரும், அதனால் ஒன் சைடு மட்டும் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இதில் ஒரு நாச் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம தைக்கும்போது அது வந்து எந்த சைடு வைக்கலாம், முன்பக்கம் வைக்கிறதுக்கு எப்படி எந்த இதை வைக்கலாம் அப்படிங்கிறத நம்மளால் கரெக்டாக பண்ணிக்க முடியும். இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ இதுதான் எனக்கு மெயின் கிளாத்து, சாரியில் உள்ள கிளாத்து. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீசஸை வச்சு எப்படி கட் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அதே அளவு கட் பண்ணோம்னா கூட குறைச்சி வரும்போது நம்மளுக்கு கிளாத் பத்தாமல் போயிடும், நம்ம மெயின் கிளாத் பத்தாமல் போயிடும். ஸோ அதுக்கு ஜாயின் போடுற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் அது 1/2 இன்ச் வந்து வெளிப்பக்கமாக தள்ளி வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நம்ம லைனிங் கிளாத்தை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் பீஸை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு நீங்கள் கட் பண்ணுங்கள். கழுத்து இப்போ கட் பண்ணிடாதீங்க. இது முடித்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு இடையில இப்போ நம்ம இந்த பார்டர் வந்து கைக்கு வரும் பார்த்திங்களா, அதை வந்து எப்படிங்கிறத நம்ம மடித்து போட்டு அந்த பார்டரை அந்த இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து கை கட் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு கிளாத் அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் பார்ட் அப்புறம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் இப்போ கை கட் பண்ணுறேன். கையுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள். இப்படி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உள்ளதை கொஞ்சம் மட்டும் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து கட் பண்ண போகிறோம். பாருங்கள், இது மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதுலேருந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம எப்படி லைனிங் கிளாத்தில் க்ராஸாக வச்சு
நம்ம வந்து இது கட் பண்ணோமோ அதே மாதிரி சேம் கிராஸாக வச்சு தான் நம்ம இந்த கிளாத்தை நம்ம கட் பண்ணணும். அங்கேயும் கிராஸ் போட்டிங்கன்னா இதையும் கிராஸாக வைக்கணும். அதை கிராஸ் போட்டுட்டு இதை ஸ்ட்ரைட் போட்டுறாதீங்க. கிராஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கிராஸ் தான் போடணும். கிராஸ் பீஸாக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து சாரீ கிளாத் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா ப்ளவுஸு அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கிளாத்தெல்லாம் ப்ளேஸ் பண்ணி வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் எங்கெங்கே எந்த பீஸ் வச்சு நம்ம கட் பண்ணணுங்கிறது உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கும். ஓகேவா? இது மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதையும் மடித்து தனியாக வச்சுருங்க. இப்போ பட்டிக்கு பீஸ் அதுலேயே இருக்கும், அதை எடுத்து இந்த மாதிரி பட்டி பீஸ் ப்ளேஸ் பண்ணி இது மாதிரி நீங்கள் இதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் இந்த மாதிரி கட் கொடுத்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இதோட ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.